Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பருப்பு துவையலும் பீட்ரூட் பொரியலும் தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு காலையில நான் இதை தான் செஞ்சேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எங்க பாப்பா தம்பிக்குலாம் ரொம்பவே பிடிச்சது. இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வாணல்ல எண்ணெய் விட்டுடலாங்க. இப்போ இதில் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் துவரம் பருப்பு, சீரக மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இந்த பருப்பு துவையலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்த எல்லாத்துக்கும் இது ரொம்பவே பிடிச்சது. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே வாணலில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க. இப்போ அடுத்ததாக அதிலே தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். அடுத்ததாக அதிலேயே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளியெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பருப்பு துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சூப்பரான பருப்பு துவையல் பார்த்துட்டோம். அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக வாணல் எடுத்துக்கலாங்க. இதிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் சீரக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதிலேயே கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி பீட்ரூட் பொரியலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதில் உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இப்போ இதில் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியலை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இலையில் சாப்பாடு, பீட்ரூட் பொரியல், பருப்பு சட்னி, இட்லி உப்புமா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. இதோட டேஸ்ட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்பவே பிடிச்சது. பார்த்திங்கன்னா தம்பி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியலை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்கான். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த பருப்பு துவையிலையும் பீட்ரூட் பொரியலையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.